வீட்டு கதவு திறக்கப்படணும் ஊழியத்துக்காக. உங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடக்குதா? உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒருக்கையாவது உங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் 2-3 விசுவாசிகளை அனுப்புங்க, முடிஞ்சால் நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைங்க. இருக்கா? உங்கள் வீட்டில் கூடி ஜெபிக்கிறீங்களா? சும்மா ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டேன், இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன், கம்யூனிகேஷன் மெம்பராக இருக்கிறேன், கம்யூனியன் கொடுக்குற மெம்பராக இருக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட் பிரதர். நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையான ரட்சிப்பு வீடுகளிலே ஜபங்கள் நடக்கணும். வீடுகள் ஜபக்கூடாரமாய் மாறணும். அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமாம், அந்த நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்கள்லாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைகளில் பேப்டிசம் சர்வீஸ் நடத்துவாங்க. இத்தனை பேருக்கு பாஸ்டர் பேப்டிசம் கொடுத்தேன் பார். இப்போ அந்த சத்தத்தையே காணாம, சத்தத்தை ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவினிடத்தில் உங்களுக்கு பங்கு உள்ளவர்களாக இருப்போம். அவருடைய ஷேர் கிடைக்கும்.